வணக்கம் வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கோம்லம்மா, அதுக்கு ஆன்சர் கீயை நம்மளுடைய மேக்ஸ் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனல் அப்லோடு பண்ணுறோமா. இன்றைக்கி உங்களுடைய மேக்ஸ் எப்படி இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்தான்னு சொல்லி நீங்கள் நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா. இப்போ நம்ம 1 மார்க் கொஸ்டின் இருக்கலாமா, அதுக்கு நம்ம ஆன்சர் கீ நம்ம பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கும் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தாம்மா. ஓகேவாம்மா. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், இஃப் a, 8, 6, b represents an identity function, then the value of a and b are respectively. ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 8, 6மா. Second question, if f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 the whole cube represents a function which is quadratic. இது second question answer quadratic. ஓகேமா. Then next third question பார்ப்போமா. If HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is 2. ஓகேம்மா. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினை இங்கிலீஷ் கொஸ்டினை தமிழில் கொடுத்துருப்போம்மா, அதுக்கும் ஆன்சர் 2 தான். ஓகேம்மா. லாங்குவேஜ் மட்டும்தான் வித்தியாசப்படுது, மற்றபடி மேக்ஸ் ஒன்று தான். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கம்மா. The value of 1 cube plus 2 cube plus 3 cube plus 15 cube minus 1 plus 2 plus 3 up to 15 is answer 14,280. ஓகேம்மா. Fifth question, x plus y minus 3z equal to minus 6 minus 7y plus 7z equal to 7, 3z equal to 9 என்ற தொகுப்பின் தீர்வு. அதாவது இந்த ஃபிஃப்த்து கொஸ்டின் இது தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு the solution of the system of x plus y minus 3z equal to minus 6 minus 7y plus 7z equal to 7, 3z equal to 9. 3z equal to 9. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆன்சர் x equal to 1, y equal to 2, z equal to 3. தென் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கம்மா. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் பாருங்கம்மா. ஃபார் ஏ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ equal to 1, 3, 5, 7, 2, 4, 6, 8, 9, 11, 13, 15. இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் 4, 3. ஓகேம்மா. நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் பார்த்து அது 2 மார்க் 5 மார்க்குக்கு பார்ப்போம். தென் செவன்த்து கொஸ்டின் பார்த்தீங்களாம்மா. 2 poles of height 6 meter and 11 meter stand vertically on a plain ground. If the distance between their feet is 12 meter, what is the distance between their tops? ஆன்சர் 13 மீட்டர். ஓகேவாம்மா. எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த 3, 5. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களாம்மா, ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னு. ஓகேம்மா. இது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம். ஓகேம்மா. ஒன் வேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் டக்குன்னு அடிச்சுட்டு போகணும். ஓகேம்மா. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ் 3x minus y equal to 4 and x plus y equal to 8 is ஆன்சர் 3, 5. ஓகேம்மா. தென் நைன்த்து கொஸ்டின் என்னம்மா சொல்லியிருக்கான். Ninth question, the straight line given by the equation x equal to 11 is answer B, parallel to y-axis. ஓகேம்மா. 10th question, tan theta plus cot theta equal to 2 எனில் tan square theta plus cot square theta வின் மதிப்பெண். 10th question ஆன்சர் என்னதுமா 4. Then 11th question, a solid sphere of radius x centimeter is melted and cast into the shape of a solid cone of same radius. 11th questionக்கு ஆன்சர் என்னதுமா. 11th question, the height of the cone is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த 4x centimeter. ஓகேம்மா. 12th கொஸ்டின் பாருங்கம்மா. a spherical ball of radius r1 units is melted to make 8 new radical balls, each of the radius r2 units, then r1 is to r2 is 2:1. ஓகேம்மா. இது என்னது 12th கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்னது 2:1. ஓகேம்மா. தென் 13 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னமா சொல்லியிருக்கான். 13 கொஸ்டின், ஃபார் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா sigma x square equal to 140, sigma x equal to 28 and n equal to 11, then standard deviation is
3.16. அம்மா இதுக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் என்னது பாருங்கம்மா, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் 4, 2, 6, 16, 8 அப்படின்னு தான் போட்டிருப்போம். ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது 3. இதுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் 14th கொஸ்டின் வந்து என்னதுமா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் a red marble selected at random of a jar containing P red and Q blue and R green marble is ஆன்சர் வந்து P plus Q plus R. அம்மா இது வந்து ஒன் வேர்டு கொஸ்டின் தான். நீங்கள் வந்து என்ன செய்யணும், கரெக்டாக அந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமா. உங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த டென்த்தோட ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அடுத்து 2 மார்க்லாம் இருக்கலாமா, 2 மார்க்கு அதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபோன் பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை என்ன பாருங்கம்மா, 2 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கலாமா, என்ன பாருங்கம்மா 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டினுக்குலாம் எனக்கு வந்து ஆன்சர்லாம் வேணும் மேடம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அழகாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள், அடுத்து 5 மார்க் கொஸ்டின்லாம் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 8 மார்க் கொஸ்டின் இதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் ஆன்சர் வந்து போடுங்க மேடம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன செய்கிறேம்மா உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஓகேம்மா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சரை 1 by 1 லாங் வீடியோவாக கூட நான் போடுறேன். ஓகேம்மா, இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்கம்மா. எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏம்மா நீங்கள் 10th முடிச்சு 11th போகிறீங்களாம்மா, 11th மேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கம்மா. நான் உங்களுக்கு 11th மேக்ஸ் வீடியோ எல்லாத்தையும் அப்லோடு பண்ணுறேன். ஓகேம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.